சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு ஏரிகள் நிரம்பின. இந்த நிலையில் அம்பத்தூர், கொரட்டூர், பற்றவாக்கம் ஆகிய ஏரிகளின் கரை உடைபட்டு வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களை மீட்கவும் இங்குள்ள தண்ணீரை அகற்றுவதற்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தீயணைப்புத்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை தவிர்த்து மாநகராட்சி அதிகாரிகள், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உட்பட 1300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மீட்புப் பணிகள் இரவும் பகலுமாக நடைபெற்று வருவதால் விரைவில் நிறைவடையும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இந்த பணிகளை உடனடியாக நிறைவேற்றி தங்களை வசிப்பதற்கான சூழல் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் நாகராஜன். சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கடந்த 5 நாட்களாக சூழ்ந்துள்ள மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். சிட்கோ நகரில் கடந்த 15 வருஷமா இந்த மாதிரி தண்ணி நிற்கிறது சரித்திரமே கிடையாதுங்க. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் இந்த மாதிரி தண்ணி நிற்கிறது. நாங்களும் ரொம்ப சிரமப்படுறோம். அப்புறம் தண்ணி போக நினைச்சா தண்ணியும் போகலை. கடந்த ஒரு 4-5 நாட்களாக தண்ணிக்கு இப்படி தான் இருக்கு. அதே போல் தண்ணிக்காக மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதுவும் போகிற மாதிரி தெரில. மக்களும் உள்ளே சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. யாரும் வெளில போக முடியல, உள்ளே யாரும் வர முடியல. இதனால் இயல்பு வேலைகள் பாதிக்குது. 15ஆம் தேதி நைட்லேருந்து இன்னைய வரைக்கும் தண்ணி வடியவில்லை. என் வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டிலும் இடுப்புளவு தண்ணி இருக்குது. ஒரே காவநாத்தம். குழந்தைகளை வச்சுட்டு இருக்க முடியல. எல்லாம் கீழ்த்தளத்தில் உள்ள மக்கள்லாம் காலி பண்ணி வெளியூருக்கும் அவங்கவுங்க சொந்தக்கார வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. இங்கே எல்லாம் இப்போ ஜென்ரேட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி குறைய மாட்டேங்குது.